வெல்கம் டு RK ஹோம் ரெசிபீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான பக்கோடா குழம்பு. அது எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 200 கிராம் பக்கோடா கடையில் வாங்கினது தான், பெரிய பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து அதில் சக்கை கையிலே புழிஞ்சு சக்கை எடுத்து ஒரு பால் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெரிய கடாயை வச்சுட்டு இப்போ ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், கரம் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஸ்டவ் ஸ்டிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள், நல்லா மசாலா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, இந்த குழம்புக்கு நம்ம நிறையா தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா பக்கோடா போகிறப்ப அந்த குழம்பு ஃபுல்லாக உறிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாகவே போடுங்க, ஏன்னா பக்கோடாவில் நம்மளுக்கு உப்பு இருக்கனால அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரே கொதி தான். கொதிச்சோடனே நம்ம பக்கோடா சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம பக்கோடாவை சேர்த்துடலாம். பக்கோடா போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. நம்ம மீன் குழம்பு மாதிரியே தான். பக்கோடாவை லைட்டாக எல்லா இடத்துலையும் நல்லா குழம்புல மூங்குற மாதிரி தட்டி விட்டுட்டு ஒரே கொதியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும். ஓப்பன் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பக்கோடாவும் நல்லா வந்து குழம்புல ஊறிடுச்சு. அப்படியே எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி குழம்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஷ்ஷை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வீடியோ போடுறோம். பாய், see you on next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.